வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கரத்தில் வைக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த ஒரு வசனம் தான் 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது யார் சொல்லுகிறா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும், உன் பிதாவின் வீட்டாரும், உன்னுடைய பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று, என் சன்னதியில் நடந்து கொள்ளுவார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும், நான் நிச்சயமாக சொல்லி இருந்தும், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுகிறேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே நம்முடைய கைகளை உயர்த்துவோமாக. இந்த இடத்தில் நாம் எங்கு இருக்கிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்துங்கள். எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்முடைய அன்புக்காக நன்றி. இந்த நாளில் இந்த ஊழியர்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த 21ஆம் ஆண்டு நிறைவாண்டு விழாவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையானது இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து என்னும் தேவாதி தேவன் மனிதனாய் இந்த உலகில் உலாவதற்கு முன்பு தேவன் சிலரை தம்முடைய ஊழியத்தின் பாதையில் நடத்தி வருகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இதுதான். அங்கே என்ன சொல்லுகிறார்? ஒரு பக்கம் ஏலி வயதிலே மூத்தவர், மற்றொரு பக்கம் அவனுடைய பிள்ளைகள் காணிக்கைகளையும் அற்பமாக எண்ணி உதைத்தவர்கள், மற்றொரு பக்கம் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மலை தேசத்தின் மனிதன், மற்றொரு பக்கம் தேவனுடைய மனிதனாகிய பிள்ளையாண்டானாகிய சாமுவேல், மற்றொரு பக்கம் தேவனுடைய ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுகிறது? அங்கே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் அங்கே பிள்ளையாண்டான். அவன் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனுஷன் மட்டுமல்ல. மற்றொரு பக்கம் முதிர்ந்த வயது உள்ள ஒரு தேவ மனிதர் தான் ஏலி, அவருடைய பிள்ளைகள். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என்னை கனம் பண்ணும் மனிதன் எவனோ அவனை நான் கனம் பண்ணுகிறேன். என்னை அசட்டை பண்ணும் எந்த மனிதனையும் நான் கனஈனப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அப்படி என்றால் அநேகருடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே அதிகபட்சமாக 100 ஊழியர்கள் இருப்பென்று சொன்னால் அதில் 99 பேர், ஏன் 90 பேருக்கு மேலானவர்களே கனவீனப்படுத்தப்படுகிறார்கள், கனப்படுத்தப்படுவதே இல்லை. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம், நமக்குள் இருக்கிற தேவ வல்லமை, நமக்குள் இருக்கிற கர்த்தருடைய கிருபை தேவனுடையதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்தும் மனிதனை நான் கனப்படுத்துவேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு அநேகர் தேவனை கனப்படுத்துவதை கிடையாது. சில மனிதர்களை கனப்படுத்துகிறார்கள், சில மனிதர்களை கனவீனப்படுத்துகிறார்கள். 50 பேர் ஒரு சபையில் இருந்தார். அந்த ஊழியனுக்கு ஒரு பெயர் ரெவரண்ட், டாக்டர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏறத்தாழ 46 ஆண்டு காலங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறேன். வருகிற மே மாதம் வந்தால் அடுத்த மாதம் 47ஆம் வருடத்தில் நான் கால் வைக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் தேவன் இந்த வார்த்தையை? ஒரு பக்கம் ஊழியர் குடும்பமாகி ஏலியின் பிள்ளைகள், மற்றொரு பக்கம் மலை தேசத்து மனிதனாகி எல்கானா, அவன் மகன் சாமுவேல் இருக்கிறார்கள், மற்றொரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை யார் கனப்படுத்துகிறார்களோ அவர்களைத்தான் நான் கனப்படுத்துவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் அசட்டை பண்ணுகிறேன். சில ஊழியர்கள் சொல்லுவார்கள், ஐயா நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், நான் மிகவும் நொறுக்கப்படுகிறேன், மிக கஷ்டத்தின் நடுவில் வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்லுவார்கள். ஒரு பக்கம் தேசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் கனவீனப்படுத்தப்படுகிறார்கள். காரணம் என்ன? கனப்படுத்துவதை குறைத்து விட்டார்கள். நீ ஒரு சுவிசேஷகனா இருந்தால் அந்த சுவிசேஷத்தில் நின்று அவரை கனப்படுத்து, வேற எதையும் செய்ய வாஞ்சிக்காதே.
நீ ஒரு பாடகனாய் கர்த்தர் உன்னை அபிஷேகித்தால் பாடலை மாத்திரம் பாடி பாடி அவரை கனப்படுத்து, வேற ஒன்றும் செய்து விடாதே. உன்னை போதகராக தேவன் அபிஷேகித்தால் போதகராக நில்லு, அவரை கனப்படுத்து, வேற ஒன்றும் செய்து விடாதே. என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துகிறேன் என்று சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டுகளின் கடைசி தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார், மல்கியா என்னும் தீர்க்கதரிசியை. அவர் சொன்னார், மல்கியா குமாரன் பிதாவை கனம் பண்ணுகிறான். நல்ல கவனிங்கள், குமாரன் பிதாவையும் ஊழியக்காரன் எஜமானை கனம் பண்ணுகிறான். அப்படி என்றால் நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, குமாரன் பிதாவையும், என் அருமையானவர்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்றார். சிலருடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் அதிகமாய் கனவீனங்கள் வருகின்றன, அதிகமாய் பாடுகள் வருகின்றன. காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் என்று சொல்லுவார்கள். அது ஒரு பக்கம் கடந்த ஒரு குப்பை. கொஞ்ச நாள் நான் பிரகாசிக்கிறேன், அதன் பிறகு ஏன் நான் இப்படி இருக்கிறேன் என்று எண்ணுகிறோம். இல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், என்னை கனப்படுத்துகிறவன் நான் எப்போதும் கனப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதைத்தான் மல்கியா மூலமாய் சொன்னார். என்ன சொன்னார்? நான், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவானால் என் கனம் எங்கே என்றார். என் கனம் எங்கே என்று சொன்னார். மல்கியா 1:6. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். குமாரன் பிதாவை கனம் பண்ணுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குமாரன் பிதாவை கனம் பண்ணுகிறான். நீங்களோ அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். குமாரன் பிதாவை கனம் பண்ணுகிறான். ஒரு நாளாவது நாம் அவரை கனம் பண்ணுகிறோமா? பண்றதே இல்லை. ஒரு நாளும் பண்றதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை அனுப்பினவரை நீங்கள் கனம் பண்ணவில்லை. தேவன் ஒரு ஊழியக்காரனாக உன்னை அபிஷேகித்த பொழுது உனக்கு ஒரு கனத்தை கர்த்தர் வைத்திருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. குமாரனை கனம் பண்ணாதவன் பிதாவை, அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணாதவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணுகிறதே இல்லை. கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எந்த மனுஷன் இயேசுவை கனப்படுத்துகிறானோ அந்த மனுஷன் தான் அவரை அனுப்பின பிதாவை கனப்படுத்துகிறான். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னான். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணுவதே இல்லை. ஊழியக்காரராகிய முதலாவது நீங்கள் இன்றைக்கு இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், மெய்யாகவே அது ஏழை விசுவாசியா இருந்தாலும் பணக்கார விசுவாசியா, ஏழை ஆத்துமாவா பணக்கார ஆத்துமாவா, நீ கனம் பண்ணுவாயானால் கர்த்தர் உன்னை தவசாயத்திலே கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உன்னை பார்க்கும்போது பிடிக்காம இருக்கலாம், நீ அழகில்லாமல் இருக்கலாம், நீ அசிங்கமா இருக்கலாம், நீ தீர்ப்பானவராய் இருக்கலாம். ஆனால் ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவனை அவன் கனம் பண்ணுகிறான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு. இஸ்ரவேலின் தாவீது அரசனது சொன்னான், ஆகாதவன் பார்வைக்கு அவன் தீர்ப்பானவன், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனை அவன் கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தால் அவன் தவறாதிருக்கிறான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த தேவ மனுஷர்கள் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு முழுமையான கனத்தை செலுத்துகிறீர்களோ அவர் உங்களை கனப்படுத்துவார். கையோயத்தோர் அல்லேலூயா சொல்லுங்களே. உங்க மனசாட்சி சொல்லி கேட்டு பாருங்க, நீ எந்தெந்த இடத்துல கனவீனப்பட்டிருக்கிறாய், நீ எத்தனை பேரை கனவீனமாய் பேசியிருக்கிறாய், நீ எத்தனை ஆத்துமாக்களை கனவீனமாய் நடத்தியிருக்கிறாய், அதை உன்னை மாற்றிக்கொள். ஆண்டவர் சொன்னார், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறேன் நான் கனவீனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் அல்லவா, விசுவாசிக்கிறோம் அல்லவா, ஏன் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எங்கே, நம்முடைய கனம் எங்கே என்று சொல்லும் பொழுது நீ அவரை கனப்படுத்திப்பார். நீ அவரை கனப்படுத்துவாயானால் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாக்கி தருவார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வாய்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை கனப்படுத்தும் எந்த மனுஷனையும் நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார்.
என்னை கனவீனப்படுத்தி என்னை அசட்டை பண்ணுகிறவனை நானும் அசட்டை பண்ணுவேன், நானும் அதை தள்ளி போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த செய்திக்கு உட்கார்ந்து இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்தில் கர்த்தரை கனப்படுத்த தவறினாயோ அந்த இடத்தை மாற்றிக்கொள், அதை திருத்திக்கொள். உன்னை கர்த்தர் கனப்படுத்துவார், உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உன் வாழ்க்கை அதுதான் பிரியமானவர்களே, அதுதான் பிரியமானவர்களே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவனாயிருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனையோ அவன் கனம் பண்ணுகிறான். ஆனை இட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பாக, ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குடும்பத்தின் மனுஷன் பெயர் யாபேஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யாபேஸ் தன் சகோதரனுக்கு முன்பு கனப்பெற்றிருந்தான். எல்லா சகோதரனும் அங்கே இருக்கும்போது அவன் கனம் பெற்றிருந்தான். அவனுடைய தாய் அவனை துக்கத்தில் கர்ப்பம் தரித்தாள். அதனாலே அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். நான் துக்கத்தோடு என் பிள்ளையை பெற்றிருக்கிறேன், அதனால யாபேஸ் என்று பெயரிடுகிறேன். யாபேஸ் என்பதற்கு துக்கம் என்ற அர்த்தம். ஆனா ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம், உங்கள் துக்கம், உங்கள் துக்கம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. யாபேசை கவனித்து பாருங்கள். அவன் சகோதரனுக்கு முன்பு அவன் கனம் பெற்றிருந்தான். அவனுடைய தாய் அவனை துக்கத்தில் கர்ப்பம் தரித்தாள். அதனால யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். காரணம், அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாயிருந்தான். அதனால் அவன் கனம் பெற்றான். அவன் கனம் பெற்றபடியினாலே அவன் இருந்த தேசத்தில், அவன் வாழ்ந்த பட்டணத்திலே அவன் பேரே வைத்தார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஃபுட்பால் வீரன் இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு தெரியுமா? கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவனுடைய தாய்க்கு 7வது மகனோ 9வது மகனோ. அவருடைய தகப்பனார் வயல்வெளியிலே கூலி வேலை செய்கிற ஒரு மனுஷன். அந்த நேரத்தில் தேசமெங்கும் பஞ்சம் உண்டானது. நடந்ததை சொல்லுகிறேன். அந்த நேரத்திலே அந்த மனுஷி கர்ப்பவதியாயிருந்தாள். அவருடைய கணவரார் உறவினர் சொன்னார்கள், ஏதாவது ஒரு மருந்தை குடிச்சு அந்த குழந்தையை கொன்றுவிடு என்று சொன்னார்கள். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, கர்த்தரே எனக்கு கொடுத்த பிள்ளையை நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த பஞ்ச காலத்திலே அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை சற்று வியாதியோடு தான் பிறந்தது. ஆனால் அந்த தாயாருடைய விசுவாசம், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என் பிள்ளை ஆசீர்வதிப்பார் என்று அந்த மகள் அப்படி வாழ்ந்தாள். நாட்கள் ஓடியது. எந்த கிராமத்தில் பிறந்தானோ அந்த பட்டணத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு பெயர் ரொனால்ட் கிறிஸ்டியன் ஏர்போர்ட் என்று பெயர் வந்தது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. காரணம், அவருடைய தாயினுடைய ஜெபம், நான் அழிக்க மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன் பிள்ளையை, கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த பிள்ளையை அவள் கனத்தோடு வளர்த்தினாள். என் அருமையான மகனே, மகளே, அதனால கிறிஸ்டியான் ரொனால்டோ ஏர்போர்ட் என்று அவன் பிறந்த ஊருக்கு பெயர் வந்தது. என் அன்பு பிள்ளைகளே, அற்பமாக எண்ணப்படலாம் நாம். ஒருவேளை அம்மா இல்லை, அப்பா இல்லை, மனைவி நிமித்தம் ஒரு சுகம் இல்லை, வாழ்க்கையில ஒன்றும் இல்லை என்று நாம் நினைத்து தடுமாறும் பொழுது உன்னை கனப்படுத்த ஒருவர் இருக்கிறார். நீ அவரை கனப்படுத்திப்பா. ஊழியனே, விசுவாசியே, உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த செய்தியை கேட்கிற தேவதாசர்களே, கர்த்தர் சொன்னார், என்னை கனப்படுத்தும் மனுஷனை நான் கனப்படுத்துவேன், என்னை கனப்படுத்தும் மனுஷனை நான் கனப்படுத்துவேன். என் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கனவீனங்கள் வருகிறது? அவரை சரியாக கனப்படுத்துவதில்லை, அவரை சரியாக கனப்படுத்துவதில்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை கனப்படுத்திப்பா, என்னை சரியாக கனப்படுத்து, ஸ்தோத்திரத்தில கனப்படுத்து, துதியில கனப்படுத்து, ஜெபத்தில கனப்படுத்து, ஊழியத்தில கனப்படுத்து, என்னை கனப்படுத்து, என்னை கனப்படுத்திப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் யாபேஸ் இருந்த அந்த ஊரிலே அவன் பேரே வைத்தார்கள் யாபேஸ் பட்டணம் என்று சொல்லி. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 1 நாளாகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் அதை பின்வருமாறு சொல்லுகிறது. அவன் பிறந்த அந்த பட்டணத்துக்கு பெயரே வைத்தார்கள் யாபேசின் பட்டணம் என்று சொல்லி. என் அருமையான மகனே, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற ஒரு காரியம், என்னை நீ கனப்படுத்துவாயானால்
நான் உன்னை கனப்படுத்துவேன். ஐயா, என் சபையில கொஞ்சம் பேர் வர்றாங்க, அப்படி மட்டும் நினைக்காதே. அவருக்கு மட்டும் தெரியும், நீ சரியா கனப்படுத்தினா உன்னை தேடி ஆத்துமாக்களை அனுப்பி கொண்டே இருப்பார். இன்றைக்கு நாம் தரித்திரம் என்று எண்ணுகிறோமே, இல்ல. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் தேவரீர் உம்மாலே வருகிறது, அதை ஆளுகிறவர் நீரே. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுகிறேன். பலத்த கை தட்டி அப்பாவுக்கு ஹalleluya. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் ஆளுகிறவர் நீரே. அப்படின்னா ஒருத்தவனை உயர்த்துகிறவரும் அவரே, ஒருத்தவனை தாழ்த்துகிறவரும் அவரே. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். தாழ்ந்துட்டு நினைக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, ரோமர் கழுத நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 9:21 சொல்லுது, கனமுள்ள பாத்திரத்தை ஒன்றையும் கனவீனமான பாத்திரத்தை உருவாக்க மண்ணில் மேல் எனக்கு அதிகாரம் இல்லையோ என்று கேட்டார். அதனைத்தான் 1 நாளாகமம் புஸ்தகம் 29:12 சொல்லுது, ஐஸ்வர்யம் கனமும் தேவரீர் உம்மாலே வருகிறதை அதை ஆளுகிறவர் நீரே என்று சொன்னான். அனைத்தையும் ஆளுகிறவர் நீரே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு! இதுக்கு பேர் தான் கைத்தட்டா? நான் ஆண்டவருக்கு முன்பு கனத்தோடு வாழ் நினைக்கிற மட்டும் கை வைத்துங்க. என்னோடு என் தரித்திரம் இயேசு நாமத்தில் தொலையணும். இனி எவன் வீட்டுக்கு நான் போய் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசி போவார். போகும் பொழுது கனம் பெற்ற ஒரு ஸ்திரீ அவருக்கு மேல வீட்டுல கொண்டு போய் ஒரு கட்டில் போட்டு ஒரு விளக்க வச்சு மண்பானையில தண்ணி ஊத்தி வச்சுதான். யாருக்கு? அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதக்காரன் அழகா நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாயா. இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறேன். நீங்கள் யாரோ எனக்கு தெரியாது. இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு ஆல்டர்கால் தான் கொடுப்பேன். இந்த அபிஷேகத்தோடு இந்த இடத்தை விட்டு நீ போவாயானால் நாளை தினத்திலிருந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை உன் சபையிலே உன் ஆராதனை வித்தியாசமாய் இருக்கும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 149:9 சொல்லுகிறது, இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாருக்குரியது என்று சொன்னான். அல்லேலூயா. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள். அப்படின்னா இங்க பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு, அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு, அவரை துதிக்கிறவர்களுக்கு, அவரை மேன்மைப்படுத்துகிறவர்களுக்கு இந்த கனம். அருமையானவர்கள், பிறந்துச்சு. சகோதரியும் ஊழியக்காரன், சகோதரனும் ஊழியக்காரன், மற்றொரு சகோதரன் ஊழியக்காரன். மூத்தவன் ஆண்மகன், 2வது பெண்மகள், 3வது ஆண்மகன். 3 பேருமே ஊழியக்காரர்கள். வேற யாரும் அல்ல. அதில் ஒருவனுடைய பெயர் ஆரோன், இன்னொருவனுடைய பெயர் மீரியாம், இன்னொருவனுடைய மோசே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த 3 பேருமே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். மீரியாம் தீர்க்கதரிசி என்று யாத்ராகம் சொல்லுகிறது. மீரியாம் பாடுவாள் என்று யாத்ராகம் சொல்லுகிறது. அப்ப வனாந்தரத்தில் மட்டுமல்ல, அவர் சிவந்த சமுத்திரத்தை பாடிக்கொண்டான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒன்றை தெரிஞ்சு கொள்ளுங்க, 3 பேருமே ஊழியக்காரங்க. நம்ம ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் கனமான ஊழியம் செய்ய முன்னாடி எபிரேயர் புஸ்தகத்தில் தான் வாசிப்பீங்க. விசுவாச ஆகமத்தில் மற்ற எந்த இடத்துல இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பைபிள்ல 66 புஸ்தகம் இருக்குது. அந்த 66 புஸ்தகத்தில் 8,10,097 வார்த்தை இருக்கிறது. ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. 35,66,480 எழுத்து இருக்கிறது. இல்லை என்று ஒன்றுமே கிடையாது. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் நடந்தது என்ன? இந்த குடும்பத்தில் பிறந்த 3 ஊழியர்கள். ஆனால் தேவன் ஒருவனை குஷ்டரோகியாய் மாற்றினார். அவனோடு ஊழியம் செய்தார்கள். நடந்ததெல்லாம் உண்மைதான். கர்த்தர் சொன்னார், மோசே என்று கூப்பிட்டார். மோசே நின்றான். மகனே, நான் சொல்வதை செய் என்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு நான் கொடுத்திருக்கிற கனத்தில் கொஞ்சம் எடுத்து நூனியின் குமாரனாகி யோசுவாவை அபிஷேகம் பண்ணு என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போனான் ஆரோன்? ஊழியர்களே, பரிசுத்தவான்களே, எங்க போன ஆரோன்? எங்க போன மீரியாம்? ஒரே குடும்பத்திலே பிறந்த அத்தனை ஊழியக்காரரையும் தேவன் புறம்பே தள்ளினார். வேதம் சொல்லுகிறது,
இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நீ போகும் பொழுது அட்லீஸ்ட் அவருடைய கனத்தில் இருக்கிற ஒரு துளி அபிஷேகத்தையாவது நீ எடுத்துக்கிட்டு போ. என் ஆகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18, 19 வசனங்களை வாசிக்க. கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத சபை போல் இராதபடிக்கு. நல்லா கவனிங்க. ஒரு சபை நடத்துறவங்க உங்களுக்கு சொல்றேன், சபை வச்சிருக்கீங்களா? ஏன் உன் சபை சில நேரங்கள் ஆசீர்வாதம் தடுமாறுகிறது. வாசிக்கலாம். அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வருத்தமா இருக்கும்படி அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, நூனியின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நல்ல கவனிங்க. அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி என்று சொன்னார். மோசே, எல்லா கணத்தையும் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறேன்டா. எல்லாருக்கும் முன்பு அந்த சபையை நடத்து. புருஷர்கள் 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க லட்சம் பேர் இருக்காங்க. அதை நடத்துவதற்கு உங்ககிட்ட நான் கொடுத்திருக்கிறேன், கனத்துல கொஞ்சம் எடுத்து வைடா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அருமையான ஊழியர்களே, பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட நீ கேட்க வேண்டியது, அப்பா எனக்கு கொஞ்சமாவது கனம் கொடுங்க அப்பா. அப்பா, ஓ தேவதாசர்களே, பரிசுத்தவான்களே, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒன்றே, ஆண்டவரே, நான் வாழ்க்கையில தடுமாறக்கூடாது. ஆண்டவரே, அழைக்கப்பட்டு ஆரோன் தள்ளப்பட்டு போனான், மீரியாம் குஷ்டரோகி ஆனான், காரி துப்ப சொல்லுகிற ஆண்டவர், நீ காரி துப்பினால் அவளுடைய தகப்பன் வந்து காரி துப்பினால் சுகமாவா என்று சொன்னார். தீர்க்க தரிசனம் சொன்னவள், பாட்டு பாடினவள், அந்நிய பாசை பேசினவள். ஓ தேவதாசர்களே, உன்னை தேவன் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்று எண்ணிப்பார். மோசேயை பார்த்து அவர் சொல்றார், உன்கிட்ட இருக்கிற கனத்தை கொஞ்சோண்டு எடுத்து அவனுக்கு வை. அந்த கொஞ்ச கனம் அத்தனை லட்சம் பேரை வழி நடத்தும் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. உன்னிடத்தில் இருக்கிற கனத்தை கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க. அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரிம் என்னும் நியாயத்தினாலே அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் வரவும் வேண்டியது, போகவும் அவருடைய கட்டளையின்படி வரவும் நியமிக்க வேண்டியதாயிருந்தது என்றான். வரலையா சொல்லுங்களே, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நான் நீ ஒரு விசுவாசை நடத்தும் போது, ஊழியம் செய்யும் போது நீ போக்குவரத்துமா இருக்குமாயானால், ஒன்று உன்னிடத்தில் ஒரு கனம் தேவை. அந்த கனம் தேவனால் வரும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என்னை கனப்படுத்துகிறவன் நான் கனப்படுத்துகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் கன ஈனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆனா நீ தூரமா இருக்கிறையே. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏசாயா இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றாய். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். கர்த்தரிடத்தில் கனத்தை எவன் பெறுகிறானோ அவனை தான் கர்த்தர் நேசிப்பார். இல்ல நேசிக்கவே மாட்டார். அப்படியே கோ கோ அண்டு போயிடுவார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை சிநேகித்தேன்,
உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அருமையான ஊழியர்களே, வந்திருக்கிற தேவதாசர்களே, இன்றைக்கு இந்த கணத்தில் கொஞ்சமாவது நீ எடுக்காமல் போனால் நீ ஊழியக்காரர் அல்ல. யாவரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். யாவரும் திருப்பிக் கொண்டவர்களாக கவனிங்கள். 1 சாமுவேல் 18 எடுத்துக்கொண்ட நீங்கள் அதில் 29வது வசனத்தில் கை வையுங்கள். 1 சாமுவேல் 18 29 கை வைத்து அதை முதலாவது தொடுங்கள். சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் வாசித்தது காதல் விழுந்ததா? ஆகையால் சவுல் இன்னும் தாவீதுக்கு அதிகமாய் பயந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. சவுல் கிறிஸ்தவனா நான் கிறிஸ்டியனா? சத்தமா சொல்லுங்களே. கிறிஸ்தவன். அப்படின்னா கர்த்தருக்கு அருவருப்பான கிறிஸ்தவன். அப்படின்னா கீழ்ப்படியாத கிறிஸ்தவன். அல்லேலூயா. மாடுகளை ஆடுகளை மிருக ஜீவன்களை பள்ளம் தோண்டி புதைத்து வைத்த மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் மாடுகள் சத்தம் என்ன என்று கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர் நடுவிலே இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு பெயர் தான் உனக்கு அவர்கள் சத்துரு. அல்லேலூயா சொல்லணும். உனக்கு அவங்க யாரு? அவங்க கிறிஸ்டியன், ஆனா இப்படிலாம் நடக்கிறாங்களே, அவங்க உனக்கு சத்துரு. அல்லேலூயா. வாசிக்கலாம். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம், நல்ல கவனிங்க, பெலிஸ்தருடைய பிரபுக்கள்னா பெரிய ஆட்கள். அவங்க புறப்படுகிற பொழுது தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கிலும், நல்ல கவனிங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஊழியம் இருக்கும். வரம்பரடே வரம்பர். சவுலுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யாரு? தாவீது அரசன். தாவீதுனால பயம் வரணையா? உங்களை கண்டா பயப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. தாவீது புத்திமானாய் நடந்தான். அவன் பேர் வர வர கனப்பட்டது. இன்றைக்கு உன் பைபிள் அப்படி கீழே வச்சிட்டு, இருக்கிற இடத்துல கீழே வச்சிட்டு 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே, நான் உம்மை கனவீனப்படுத்தியிருந்தால் என்னை ஒரு விசை மன்னியும். நான் எந்த இடத்தில் நான் மறுதலித்திருப்பேன், எந்த இடத்தில் நான் உமக்கு துரோகம் செய்திருப்பேன், எந்த இடத்தில் நான் ஆண்டவரே நான் வீம்பு பேசியிருப்பேன், எந்த இடத்தில் ஆண்டவரே நான் உம்மை கனவீனப்படுத்தியிருப்பேன். ஆண்டவரே, அன்றைக்கு மோசே, ஆண்டவரே, அவரோடு பிறந்த ஆரோன், மீரியாம் தள்ளப்பட்டு விட்டார்கள். நூனியின் குமாரனாகி ஜோஷுவாவை போக்குவரத்துமாய் இருக்கும்படி அவனை அழைத்து அவன் மேல் கை வைத்து, உன் கனத்தில் கொஞ்சம் கொடு என்று அவனை அபிஷேகம் பண்ண சொன்னீரே. ஆண்டவரே, அந்த அபிஷேகம், அந்த தாவீதின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நான் உங்களோடு கூட ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். ஒரு சிறு ஜெபந்தான். ஆண்டவரே, என்னை அந்த கணத்திற்கு பாத்திரமாய் மாற்றும் என்கிறவர்கள் ஒரே ஒரு பல்லவியை பாடும்போது இருக்கும் இடத்தை விட்டு எனக்கு முன்பாக வாருங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஊழியக்காரனை எண்ணிக்கொள்ளாதே. இருக்கும் இடத்தை விட்டு அப்படியே முன்னே வாருங்கள். Thank you Jesus. அப்படியே முன்னே வாருங்கள். நீங்களுடைய சகோதரர்கள், சகோதர சிநேகிதத்தோடு உங்களை அழைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து என் சபைக்கும் என் ஜனங்களுக்கும் என்னை பார்த்த எல்லா கண்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பு நான் கனப்படுத்தப்படுவேன். என்னை கனப்படுத்துவேன் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசித்து என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய ஆவியை என்மேல் அமர பண்ணும். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம்
மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல் தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.